இதோ பாருங்க, இங்க தெரியுற சின்ன கிராமம் இருக்குதுல்ல, ஒரு காலத்துல செல்வ செழிப்போல பச்சை பசேல்னு விவசாயம்லாம் நல்லா நடந்துச்சு. ஆனா கொஞ்ச காலத்துல இந்த ஊரோட முன்னேற்றம் எல்லாம் சரிஞ்சு பாலா போச்சு. ஏன்னு கேக்குறீங்களா? இந்த ஊர் மேல ஒரு ராட்சசனோட பார்வைப்பட்டுச்சு. மக்கள் எல்லாரையும் அடிமைகளாக்கிட்டான். அது மட்டும் இல்லாம தரித்திரம் பிடிச்ச கிராமம்னு பேரை மாத்திட்டான். முதல்ல இந்த தரித்திரம் பிடிச்ச கிராமம் என்ன, இதுக்கும் எங்க ஜட்டி கேங்குக்கு என்ன லிங்க்னு நான் சொல்ல மாட்டேன்ப்பா, நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அண்ணா, இன்னைக்கு எப்படியாவது 10 கூட பின்னணும். சரிண்ணா, இப்படி கொடு. இதா பிடி. நான் சொன்னேன் இல்ல, உங்க வீட்டு வாசல்ல காவல் எல்லாம் நீங்க எத்தனை நாள் தான் போச்சுன்னு. நான் தான் உங்களுக்கு சொன்னேன் இல்ல, உங்க வீட்டு முன்னாடி ரோடு வரேன்னு. தலைவரே, அட என்னாச்சுப்பா? என் ஊர் சாமி. என்ன விடுங்கடா, என்ன விட்டுடுங்க. என்னோட வீட்டுல வேலை செய்யாம வேற இடத்துல வேலை செய்யறதுக்கு எவ்வளவு தைரியம்டி உனக்கு? உன்ன எங்க விவசாயிகளோட ரத்தத்தை உறிஞ்சு உறிஞ்சு மாளிகை கட்டிக்கிட்ட உன் பிள்ளைங்கள வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கிற. ஆனா எங்க பிள்ளைங்களுக்கு எழுத படிக்க ஒண்ணுமே இல்ல. கடைசியில பிள்ளைங்க சாப்பிட சோறு கூட இல்லாம பச்சை தண்ணி குடிச்சு வளர்றாங்க. ஆனா அவங்க பொணத்து மேல கட்ட உன் வீடு இடிஞ்சு விலகதான் போகுது. யாருக்குமே இல்லாத வருத்தம் உனக்கு மட்டும் எதுக்குடி? தயவு செய்து அவளை விட்டுருங்க. மறுபடியும் இப்படி தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன் துரை. டேய் சர்பஞ்ச், இந்த தர்திரம் புடிச்ச கிராமத்துக்கு தர்திரம் போகாத. நான் போடுற சோத்தை தின்னுட்டு பேசாம இருக்கணும். இங்க நான் சொல்றத மட்டும் தான் செய்யணும். அதையும் மீறி நான் கிழிச்ச கோட்டை தாண்டிங்கன்னா உங்க எல்லாரையும் புடிச்ச இந்த தர்திரம் உங்களை சாம்பலாக்கிடும். எழுந்துருமா, எழுந்துரு, மெதுவா எழுந்துருமா. என்னங்கய்யா நீங்க போய் அவனுக்கு பயந்துகிட்டு இருக்கீங்க? அந்த பரதேசிய சூரி, உனக்கு ஒண்ணும் தெரியாது, சும்மா இரு. நம்ம கிராமத்தோட நிலைமை மாறவே மாறாதா? அந்த ராட்சசன்கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்தணும்னா அந்த கடவுள் தான் இறங்கி வரணும். எங்கிருந்து பார்த்தாலும் புத்திருபண்டா. வந்தாண்ட ஜானியோட ரைட் ஹேண்டா, எங்கிருந்து பார்த்தாலும் புத்திருபண்டா. வந்தாண்ட ஜானியோட ரைட் ஹேண்டா, எங்கிருந்து பார்த்தாலும் புத்திருபண்டா. வந்தாண்ட ஜானியோட ரைட் ஹேண்டா, எங்கிருந்து தரித்திரம் பிடிச்ச கிராமம். அடங்கொக்க மக்கா, தரித்திரம் நம்மள வரவே இருக்குது பாத்தியா? ஏய், சீக்கிரம் கெட்டப்ப சேஞ்ச் பண்ணுங்கடா. வேலையை முடிச்சுட்டு இங்கிருந்து கிளம்பலாம். வீட்டுல ஏதோ பெருசு பெருசா இருக்காமே, ஊர் மக்கள்லாம் சொல்றாங்க. என்னது அது? நீ பாக்காததா என்ன? இதுக்கு முன்னாடி நீ ஆம்பளை பார்த்ததே இல்லையா? ஆத்தி, நான் தப்பான கேள்வியை கேட்டுப்புட்டேன் போல. ஊர்ல விமானத்துல துபாய்க்கு கூட்டிட்டு போலான்னு நினைச்சோமா, ஆனா அதுக்கு சரியான நேரம் வரல. நீ எதை கவலைப்படாத, அடுத்த வாட்டி பாத்துக்கலாம். சரி, தலைவர் வரலையா? இல்லண்ணே, எம்எல்ஏ ஊருக்கு நீ ஆட்டி ஆட்டி சுத்தம் போது பெரிய ஆட்டக்காரன் நினைச்சேன். என்ன பண்றது, கூத்தாடி கூத்தாடி உடம்பு தேஞ்சு போச்சு. எங்க ஜட்டிக்கு எங்க அறிமுகப்படுத்துறேன். உங்க அவசரத்துல வசம் போச்சு தேக்க பொறுமையா வாங்கடா. திருடுறதுக்கு முகூர்த்தம் குறிக்கிற மிஸ்டர் சித்தாந்தி, திருடுறதுக்கு வழிகாட்டுற மிஸ்டர் லாந்தர், கதவு லாக்கர்லாம் திறக்கிறதுக்கு மிஸ்டர் லாக்கு, கொள்ளையடிச்ச சொத்துக்கு இன்சார்ஜ் மிஸ்டர் கோனி,
இந்த கேங்குக்கு ரிங் மாஸ்டர் இவன் தான் அந்த கேங் லீடர் மிஸ்டர் ஜானி. என்ன மாதிரி ஒருத்தரை பார்த்துருக்க மாட்டீங்க. அப்பா அம்மா பேச்ச மீறக்கூடாதுன்னு டிசைட் பண்ணி சென்னைக்கு போய் 4 பசங்களை ரெடி பண்ணி ஜெட்டி கேங்க அவதாரம் எடுத்து இப்போ திருடனுங்க கூட்டமா மாறிட்டான். பஞ்சுடா பேசும்போது மேல பழிச்சுட்டு போவேன். என்ன பார்த்தா நான் கக்கூஸ் மாதிரி தெரியுதா? ஒன்னு சுருட்ட பத்த வச்சுட்டு வந்து வச்சுக்கிறேன். இவனுங்களெல்லாம் கட்டி மேய்க்கிறதுக்குள்ளேயும் எனக்கு பொழுதே விடிஞ்சிடும் தெரியுமா? யப்பா இது செட் ஆகும், இது செட் ஆகாது. இந்த வீடு பார்க்க நல்லா இருக்கு. இந்த வீட்லயே ஆரம்பிச்சிருவோம். ஜெடி கேங்குக்கு சக்சஸ் தான். ஜானி ஜானி என்னடா இந்த வீட்ல பூந்தானா நமக்கு வெற்றி தான் அப்படிங்கிறியா? நான் சொல்லலடா, இந்த கட்டம் சொல்லுது. அப்படின்னா உள்ள போலாம் வா. அந்த வீட்டு செவிரெகிரி குதிச்சு யாருக்கும் தெரியாம ஆட்டோ புடிச்சு வந்த 5 ரூபா செலவாச்சு. இதுதான் இதுதான். எல்லாக்க வந்து தர போ. Human emotion ready to blast. Reason. கதவு திறக்க சொன்னா பேக்க திறக்கறியா? போடா அப்படி குடு. போடா. அதுக்குள்ளே மைக்கில் ஆட வைக்கிறேன். என்ன பண்ண? ஒரே ஒரு ஃபோன் பேசிக்கிறேன். அடிங்க. குடுமி ஜோசியமா கொக்கா. இப்படிதான் திறக்கணும். சரி ஜானே. இப்படி மூஞ்ச பத்தி அதுக்கு வா. சார் நீ பாருப்பா, நான் ஒண்ணுக்கு போயிட்டு வரேன். கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றியே. ஆமா நீ சொல்றது சரிதான்டா. நல்லா இன்னைக்கு உதறிட்டு உன் கூட வரேன். கூத்து நீ கட்ட வந்த பாரு. பாத்தியா? டேய் உன் கண்ணு நான் பின்னாடி வச்சிருக்க. சாரி கேக்குறான். ஆத்தி கிளம்பி ஏஞ்சிட்டான். வீட்டுக்கு விளக்கு பிடிக்க சொன்னா அந்த ஆளு மூஞ்சிக்கு விளக்கு பிடிக்கிறான் பாரு. டேய் அந்த பெருசு மணியை பிடிச்சு நினைக்கிறேன்டா. இது எப்படி இருக்குடா? சூரி, அவன் சுப்பிரமணி தாத்தா வீட்டுல திருநெல்வேலிக்கு பூந்துக்கிட்டானா? பைத்தியக்காரா, வாஸ்து வாஸ்துன்னு சொல்லி இப்படி நாய் அடி வாங்க வச்சிட்டேடா. கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுண்ணே. அடிச்சது போதுண்ணே, கொஞ்சம் நிறுத்துங்க. இதுக்கு மேல அடிச்சீங்கன்னா இவனுங்க செத்து போயிடுவானுங்க. டேய் சூரி, ஆ? எனக்கு ஒரு சான்ஸ் கொடு. இந்த திருட்டு பசங்களுக்கு என் நடனத்தோட விஸ்வரூபத்தை காட்டுறேன். சரியாகட்டும். ஏய், உங்க கண்ணை அப்படியே புடுங்கிடுவான்டா. உங்க நாக்க இழுத்து அப்படியே அறுத்துருவான்டா. உங்க வயிறெல்லாம் பிச்சு அந்த குடலை எடுத்து மாலையா போட்டு அப்படியே ஒரு ருத்ரா தாண்டுவான். புரியுது புரியுது, கொஞ்சம் இருங்கண்ணே. போதும் போதும் நிறுத்துங்கண்ணே. அவங்க வாங்கின அடியை விட உங்க ஆட்டத்தை பார்த்து அவங்க செத்து போயிடுவாங்க போல இருக்கண்ணே. ஆமாண்ணா. இவங்க என்னடா ரொம்ப விசித்திரமா இருக்காங்க. இப்ப என்ன பண்ணலான்றீங்க? எது திருடனுங்களை பிடிச்சு விட்டு என்ன பண்ணணும்னு கேக்குறிய சூரி? இவனுங்களை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருவோம். போலீஸா? போலீஸ்ல ஒப்படைச்சிட்டா சாட்சி கேஸ்ன்னு கோர்ட்டும் கேஸுமா அலையணும். அது வரைக்கும் பொறுமையா இருப்பீங்களா? பின்ன என்ன பண்றது சூரி?
இந்த திருட்டு பசங்களை எங்க யூத் கேங் எல்லாம் சேர்ந்து எங்க ஏரியாவுக்கு கூட்டிட்டு போய் 2-3 ரவுண்டு குமுறி இவனுங்களை ஊருக்கு வெளியே தூக்கி போட்டுருவோம். மறுபடியும் இவனுங்க எங்கேயும் திருடாத அளவுக்கு நல்ல பாடத்தை கத்துக்கொடு சூரி. விட்டுருங்கண்ணா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். திருடுறதுக்கு உங்ககிட்ட என்னண்ணா இருக்கு?